குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. இனிய மாலை வணக்கம். ஓகேங்களா? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. சுமார் 95% மேலே பாசிங் பர்சன்டேஜ் வந்துருச்சுப்பா. 95% கிட்ட வந்திருக்கு. அதில் சிலர் வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க. ஓகேங்களா? ஆப்சண்ட் ஆனவங்களுக்கும் சரி ஃபெயில் ஆனவங்களுக்கும் சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு துணைத் தேர்வு நடத்துகிறாங்கப்பா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியர் பேப்பர்ஸ், இந்த அரியர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபெயிலான சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஜூன் மாதம் நடத்துகிற சிறப்பு தேர்வில் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கணும்ப்பா. விண்ணப்பிக்க எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மே 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மே 16 ஸ்டார்ட் ஆகி ஜூன் முதல் வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனும் ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ அதை விண்ணப்பித்து அதுக்கான அரியர் ஃபீஸ் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? அந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலான சப்ஜெக்ட் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் எங்கே போய் கட்டணுன்ற டவுட் இருக்கும். உங்களோட ஸ்கூல்ஸ், நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அரியர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணலாம்ப்பா. எப்போ டைமிங்னா இந்த மே 16லேருந்து வருகின்ற ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் தான்ப்பா டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் உங்களால் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ அரியர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 24ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு லீவ் இருக்குதுப்பா. சிலர்லாம் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்பீங்க, சிலர் 2 சப்ஜெக்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து யாரும் வரி பண்ணாதீங்க. 40 நாள் இருக்குது. சூப்பராக எழுதி தட்டி தூக்கி ரிசல்ட்டை போயிட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி பாஸ் ஆனாங்களா ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவங்க கூட நீங்கள் காலேஜ் போகலாம்ப்பா. இந்த அட்டம்ப்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அடுத்த அட்டம்ப்ட் அக்டோபரில் இருக்கும். அடுத்த அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இருக்கும். ரொம்ப லைஃப் வந்து இதுவாயிரும். ஸோ தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா இப்போ வர ஜூன்லேயே கிளியர் பண்ணிடுங்க. வெறும் 40 நாள் தான் இருக்குது. வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுட்டு போய் எழுதுங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தான் கஷ்டப்படுறீங்க. வெறும் 40 நாள். இந்த 40 நாள் நீங்கள் கஷ்டப்படலைன்னா நீங்கள் தான் லைஃப்பில் கஷ்டப்படுவீங்க. ஓகேங்களா? சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இதுக்கு மேலாம் நம்மளால் பாஸ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த வாட்டி ஜூனில் நடக்குதுல, அதுக்கு தயவுசெய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எழுதுங்க எக்ஸாமு. கண்டிப்பாக உங்களால் பாஸ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ 40 நாள் இருக்குது. நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. ஓகேங்களா? மே 16ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு, அதாவது ஜூன் முதல் வாரம் வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஜூன் 24ஆம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸு நீங்கள் எழுத முடியும். உங்கள் ஸ்கூல்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா? கொஞ்சம் டஃப்பாக கேட்பாங்க அரியரு. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க. டஃப்னா சென்டம் எடுக்க முடியாது. மற்றபடி பாஸ்லாம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் படிச்சுட்டு போங்க, பாஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா? யாரும் வரி பண்ணிக்காதீங்க. நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்கப்பா. டைம் இருக்குது. 40 நாளுக்கு மேலே டைம் இருக்குது. அதுதான் மெயின் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி படிச்சுட்டு ஜூன் மாதம் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சிலபஸ் ஓல்டு தான்ப்பா, நியூ சிலபஸ்லாம் கிடையாது. ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் எழுதி தான் உங்களுக்கு ஃபெயில் ஆகிட்டீங்க. நியூ சிலபஸ்லாம் கிடையாது. குழப்பிக்காதீங்க. ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் நீங்கள் பப்ளிக்கு எழுதுனீங்க பார்த்தீங்களா மார்ச் மாதம், அதே சிலபஸ் தான் ஜூன் மாதம் எழுத போகிறீங்க. ஒழுங்காக எழுதி பாஸ் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் எழுதுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு சிலபஸ் வேறு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜூன் மாதம் நடக்கிற எக்ஸாமு அதே ஓல்டு சிலபஸ் எழுதி பாஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த அப்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க.